ஹாய் ஒன் 11th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். 11th ஸ்டாண்டர்டு வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும், ஒரு டீசன்ட் ஸ்கோர் எடுக்கணும், 60-70 எடுக்கணும். அதாவது 100க்கு 90னா ஒரு 60 கூட எடுக்கணும், ஒரு 65 அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்னால் அடித்து சொல்ல முடியும். 4 2 மார்க் 4 3 மார்க் அசால்ட்டாக எழுதிடலாம், 5 கூட எழுதலாம். நான் பேராசை காட்டில் 5 மார்க் வந்து 5 எழுதலாம். எல்லோ கலரில் மார்க் பண்ணது, எல்லோ கலர் மார்க் பண்ண சாப்டர், எல்லோ கலர் மார்க் பண்ண எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகே, எல்லோ கலரில் மார்க் பண்ணது மட்டும் படித்தேன். எல்லோ கலரில் மார்க் பண்ணாது படிச்சிங்கன்னா, அதாவது எல்லோ கலரில் மார்க் பண்ண எல்லாமே, அது பண்ணாது எல்லாமே, அதாவது எல்லாம் சேர்த்து படிச்சிங்கன்னா, சரி எல்லாமே சேர்த்து படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 90க்கு 70 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் 6 5 மார்க் எழுத முடியும். இன்டெக்ரல் கொடுக்கல. இன்டெக்ரல் 11.11 11.12 பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். ஓகே, போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா 7 5 மார்க் எழுதலாம். இன்கேஸ் ட்ரிக்னாமெட்ரி இன்டெக்ரல் ஒரே ஆப்ஷன் வரும், அதனால சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. 2 மார்க்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு 5 எழுதுறதுக்கு சொல்லியிருக்கேன், கடைசிக்கு 4. ஓகேவா? ஸோ டாப் 5 மார்க். அப்போ என்னென்னா 1.1ல் அந்த சம்ஸ் 2 சம்மு, 1.3ல் இந்த சம்மில் ஏதோ ஒரு சம் வந்துடும். சாப்டர் 2ல் வந்து 2.8ல் 2 சம் தான் சொல்லியிருக்கேன். 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டுப்பார், லாகரிதம் போட்டுப்பார். சாப்டர் 3ல் நேப்பியர் ஃபார்மில் எழுதிப்பார். 3.3ல் 4த்தும் பாரு, 6த்தும் பாரு, நான் சொல்லவே இல்லை பாரு. சாப்டர் 4ல் மேத்தமேட்டிக்கலில் ஏதாவது ஒரு சம்மதம் வரப்போகுது, இதையாவது பார்த்துப்போம். சாப்டர் 5ல் வந்து 5.2ல் 8th சம்மு, 5.3ல் 3rd சம்மு, 5.4ல் கண்டிப்பாக இந்த 4 சம்மில் ஒரு சம் வரதான் போகுது. தயவு செய்து நல்லா போட்டுப்பார் அந்த கியூப் ரூட்டு, அந்த சம்ஸ் எல்லாம். 6th சாப்டரில் 6.4ல் இந்த 3 சம்மாவது பார்த்துட்டு போ, 4 சம்மாவது பார்த்துட்டு போ, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, 6th சாப்டரில் 6.3ல் வந்து நார்மல் ஃபார்முக்கு மாற்று, அந்த ஃபார்முக்கு மாற்றி இந்த ஃபார்முக்கு மாற்றுன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது, லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள். அது நீ வந்து அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்கா சேஃபு. நான் சொல்லலை, இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகேவா? அடுத்தது 7th சாப்டரில் ஸ்கியூ மேட்ரிக்ஸு கண்டிப்பாக பார்த்துரு. 7.1ல் 7.2ல் அந்த ஒரே ஒரு சம் தான். 7.3ல் ஃபேக்டர் தியரமில் 2 சம் கொடுத்துருக்கேன், 7.25 கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டில் இது 3 பார்த்துக்கோ. ஃபேக்டர் தியரம் இன்னும் கொஞ்சம் ஒரு சம் சேர்த்தியே பார்த்துக்கோ, அந்த 4th சம்லாம். சாப்டர் 8ல் மீடியனு செக்ஷன் ஃபார்ம்லாம் 2 பார்த்துக்கோ. மீடியன் பார்த்தாலும் நல்லது. 4F கண்டிப்பாக வந்துடும். 8.2ல் இந்த 5 சம்மு கோப்ளான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதோ ஒன்று வந்துடும். சரியா? அதுக்குன்னு மஞ்சள் கலர் மார்க் பண்ணதை சாப்டர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். சாப்டர் 9ல் இந்த ரிசல்ட் பார்த்துட்டு போ, கண்டிப்பாக 5 மார்க்கு. சாப்டர் 10ல் 10.4ல் இந்த 4 சம்மில் ஒரு சம் வந்துடும், எதுக்கும் இந்த 2ம் பார்த்துரு. 12th சாப்டரில் பெய்ஸ் தியரமில் கண்டிப்பாக ஒரு சம் வருது. அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோ. பெய்ஸ் தியரம்லேயும் பார்த்துக்க. அண்ட் மஞ்சள் கலரில் போட்டதை நல்லா பார்த்துருப்போம். அண்ட் மஞ்சள் கலர் போடாதே நல்லா பார்த்தா நல்லது, ஏன்னா இன்டெக்ரல் கொடுக்கல. ஸோ அதனால் கம்மியாக, ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்த்துக்க. அடுத்தது 40+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1 5 4 5 7 8 10 இல்லைன்னா 12, அதாவது ஏதோ ஒரு 6 சாப்டர் ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே படிச்சிங்கன்னா 5 2 மார்க் 5 2 மார்க் 3 மார்க் மேலே எழுதலாம். அண்ட் படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு 4 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். சாப்டர் 1ல் 1.1 1.3 ஃபுல்லாக பாரு. சாப்டர் 2ல் 2.2ல் சம் வரும். 2.3 2.4 5 11ல் ஈஸி தான். 3rd சாப்டர்லையும் 3.2ல் அந்த ஃபஸ்ட்டு சம். அண்டு சாப்டர் 4ல் வந்து 4.1ல் ஃபேக்டோரியல், 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 4.3ல் இந்த காம்பினேட்டுக்கு என்ன கொடுத்து சி கொடுத்து ஆர், அது மாதிரி. சாப்டர் 5லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பல்காக நான் கொடுக்கவே இல்லை, 4 சம் தான் கொடுத்துருக்கிறேன். அடுத்து சாப்டர் 6ல் வந்து எக்ஸாம்பிள் 6.9 கோப்ளானர் மட்டும் பார்த்துருப்போம். சாப்டர் 7ல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அந்த பேசிக் சம்ஸு அந்த இதெல்லாம் பார்த்துக்க. 7.2ல் வரக்கூடிய சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 7.4லேயும் வரக்கூடிய சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு ஸ்டடி. 8th சாப்டரில் மஸ்ட்டு ஸ்டடி. வெக்டர் அல்ஜிப்ரா தெரியாமல் போகவே கூடாது. 8.1 8.2 ஈஸி. 8.3 வரக்கூடிய ஒரு 6 சம் 7 சம் தான் கொடுத்துருக்கேன். 8.4ல் கிராஸ் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன். இது டாட் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்லாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஈஸி. ப்ரூஃப் சம்மோட டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஈஸி. அதில் ஆங்கிள் டிஃபைன் இருக்கும், பார்த்துக்கோங்க. 10th சாப்டரில் பேசிக் டிஃபரன்ஷியல் தெரிஞ்சால் போட்டோம்னா 10.3ல் செயின் ரூல் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் கண்ணில் பார்த்து போனாலும் எழுதலாம். 12.1 பேசிக் ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான், அது தெரிஞ்ச எழுதலாம். அண்ட் இது எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் 12.3ல் வந்து சம்ஸ் ஈஸி தான். ஸோ அடிஷன் தியரி யூஸ் பண்ணுறது. ஸோ 11th சாப்டர் கொடுக்கல, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் 11th சாப்டர் 11.1ஓட இன்டெக்ரல் பார்த்துட்டு போனாலே போதுமானது. அண்ட் பெருசாக நான் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு. எல்லா சாப்டரும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதையாவது பார்த்துக்கோங்க. 2 மாதத்துக்கு படிக்க முடியாதவங்க, அண்ட் மஞ்சள் கலரில் போட்டதையாவது ஒழுக்கமாக பார்த்துக்கோங்க. படிக்க முடியாதவங்க அண்ட் 2வது வந்து ரொம்ப படிக்க முடியாதவங்க. அண்ட் 5 மார்க்கில் வந்து இதை விட கம்மியாக இருந்தாலும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் 11th சாப்டரும் 5 மார்க்ஸ் சேர்த்து பார்த்து 7 எழுத முடியும். நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும், இல்லைனா 6 எழுத முடியும். மஞ்சள் கலர் போட்டு பார்த்தா 5 எழுதலாம். அண்ட் பாஸ் மார்க் இருக்குன்னா 5 மார்க் அந்த மஞ்சள் கலர் போட்டு படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு, அவ்வளோதான்.
இதுலேயும் கம்மியாக சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாக ஃபஸ்ட் சாப்டர் படிச்சது, சாப்டர் 3 நேப்பியர் ஃபார்மில் இந்த சம்மு, சாப்டர் 4 மேத்தமெட்டிக்கல், அப்புறம் 5.4 இந்த 4 சம்மு, 6 சாப்டர் 4 சம்மு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கியூ மேட்ரிக்ஸு, ஃபேக்டர் தியரம் 3 சம்மு, ப்ராடக்ட்டு, சாப்டர் 8 2 தியரம், அப்புறம் கோப்ரான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரிசல்ட்டு 10.4 இந்த 4 சம். பேஸ் தியரம் முடிஞ்சா பாரு, நான் சொல்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா, ஓரளவுக்காக எழுதுறதுக்கு 1 hour படிச்சு புக்கை பாஸ் ஆகிடலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியாது. அண்ட் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.